சத்தியத்தை எதிர்நோக்கி உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அறிவொளி மன்றத்தில் இன்று நாம் சிந்திக்க உள்ள தலைப்பு கிரேக்க பேரரசர் அலெக்சாண்டர். இவரை பற்றி தான் நாம இந்த காணொலியில சிந்திக்க போறோம். இவரை பற்றி நாம சிந்திக்கிறதுக்கு என்ன புதிய விஷயம் இருக்கு அப்படின்னு பலர் நினைக்கலாம். உண்மைதான். இதுவரைக்கும் வரலாற்று பக்கத்துல, வரலாற்று புத்தகத்துல, அதாவது நம்முடைய பாட புத்தகத்துல குறிப்பிடாத ஒரு முக்கியமான செய்தி குறித்து தான் நாம சிந்திக்க போறோம். இது இந்திய நாட்டில் உள்ள பாட புத்தகத்துல மட்டுமில்ல, மேற்கத்திய நாடுகள்லையும் இவரை குறித்து இந்த முக்கியமான செய்தியை குறிப்பிடாம மறைக்கப்பட்டுள்ளது. அதற்கான காரணம், அலெக்சாண்டர் ஒரு கன்னி தாய்க்கு பிறந்த தேவகுமாரன். அதாவது கடவுளுடைய ஆசீர்வாதத்தால இந்த பூமியில இருந்த ஒலிம்பியஸ் என்ற அவருடைய தாய் மூலமாக பிறந்தவர் தான் அலெக்சாண்டர். இந்த உண்மை பாடப்புத்தகத்துல குழந்தைகள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில இந்த செய்தி சென்றடைந்தால் மிகப்பெரிய கேள்விகள் எழும். அதாவது அலெக்சாண்டர் தேவகுமாரன் என்றால், அவருடைய தாய் கன்னித்தாய் என்றால், இதுவரைக்கும் நாம வணங்கி கொண்டு வந்த இயேசு என்பவர் யார், அவருடைய தாய் மரியாள் என்பவள் யார் என்ற கேள்வியும் சந்தேகமும் எழும் என்பதால் இந்த செய்தியானது பரவலாக முக்கியத்துவம் கொடுக்காமல் மறைக்கப்பட்டுள்ளது. 2000 வருடமாக வரலாற்று செய்தி என்ற அடிப்படையில் திணிக்கப்பட்ட கன்னி மேரி என்ற நம்பிக்கையானது அதற்கு முன்பே ஒரு தேவகுமாரனை பெற்றெடுத்த ஒலிம்பியஸ் என்ற தாயை குறித்து இந்த காணொளியில் நாம் சிந்திக்க உள்ளோம். வாருங்கள், அறிவொளி மன்றத்துக்கு செல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் வரலாறை படிக்க விரும்பாதவர்கள் கூட அலெக்சாண்டரை பற்றி அறிந்திருப்பார்கள். அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான சில அரசர்கள்ல அவரும் ஒருவர். அலெக்சாண்டர் பற்றிய வரலாற்று ஆதாரங்களை தேடி பார்க்கும்போது முக்கியமாக 5 நபர்கள் எழுதிய புத்தகத்தை முன்வைப்பாங்க. அதுல மிக முக்கியமான ஒருவருடைய குறிப்பில் இருந்துதான் அலெக்சாண்டருடைய கன்னி பிறவை பற்றி நாம சிந்திக்க போறோம். அந்த முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோம் தேசத்துல வாழ்ந்த புளூட்டார்ச் என்னக்கூடிய ஒரு வரலாற்று பதிவாளர் அலெக்சாண்டரை பற்றி பல குறிப்புகளை கூறியிருக்கிறாரு. அதுல அலெக்சாண்டருடைய பிறப்பை குறித்து, அதாவது அதிசய பிறப்பை குறித்து சில செய்திகளை கூறியிருக்கிறாரு. இந்த செய்திகளை பார்த்துவிட்டு புதிய ஏற்பாட்டில் உள்ள கன்னி மேரியை சுற்றி வரையப்பட்ட வசனங்களை பார்க்கலாம். புளூட்டார்ச் இவர் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் எழுதிய புத்தகத்தின் பெயர் லைஃப் ஆஃப் அலெக்சாண்டர். இந்த புத்தகத்துல 2வது மற்றும் 3வது பிரிவுல அலெக்சாண்டர் பற்றிய பிறப்பு குறித்து பேசியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்தவர் மிஸ்டர் எவலின் மற்றும் ட்ரைடன் சீரியஸுக்கு சொந்தமானதாக கருதப்படுகிறது. அலெக்சாண்டரின் தாய் தான் ஒலிம்பியஸ். இவருடைய தந்தை மாசிடோனிய பேரரசர் பிலிப். இருவருக்குமே திருமணம் நடந்த பிறகு இல்லற வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பு ஒரு இரவில் ஒலிம்பியஸ் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன் உடலில் ஒரு இடி விழுந்ததாக அவள் கனவு கண்டாள். அந்த இடியானது பெரிய தீப்பிழம்பாக உண்டாகி ஒன்றுக்குள் ஒன்று சிதறடித்து அணைந்து போனதை அவள் அந்த கனவில் காண்கிறாள். இதே போல அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப் அரசருக்கும் ஒரு கனவு ஏற்படுகிறது. அந்த கனவுல தன்னுடைய ஒலிம்பியஸ் மனைவியின் உடலை ஒரு முத்திரை இடப்பட்டதை பார்க்கிறாரு. அந்த முத்திரையுடைய அடையாளம் சிங்கத்தின் உருவமாக இருக்கிறது. ஒரு முறை பிலிப் அவர்கள் அலெக்சாண்டருடைய தாயான ஒலிம்பியஸ் அறையில, படுக்கை அறையில ஒரு பாம்பானது கிடப்பதை பார்க்கிறார். இது ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வாக அவர் கருதவில்லை. ஒருவேளை ஒலிம்பியஸ் மந்திரவாதியாக இருக்கலாமோ, அல்லது கடவுளுடைய ஏதோ ஒரு ரகசிய ஒப்பந்தத்தில் இருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணமானது பிலிப்புக்கு தோன்றுகிறது. இதனால் தான் இவள் கர்ப்பவதியாகி இருக்கிறத அறிந்ததனால பிலிப்பானவர் என்ன செய்யறாரு, அந்த ஒலிம்பியஸ் என்ற அரசியை தள்ளி வைக்க நினைக்கிறார். அவருடைய மனைவியுடன் பேசுவதை குறைத்துக் கொள்கிறார். இப்படிப்பட்ட குழப்பமான மனநிலையில் இருந்த பிலிப் பேரரசர் சில சமய தலைவர்களை சந்தித்து கருத்துக்களை பெறுகிறார். அப்பதான் அவருக்கு சில உண்மைகள் தெரிய வருது. என்னன்னா, அவருடைய மனைவியுடைய உடலை ஒரு முத்திரை இடப்பட்டதாக கனவு கண்டதை நினைக்கிறாரு. அந்த முத்திரையானது ஒரு சிங்கத்தின் தோற்றத்தை கொண்டதாக இருந்தது. சமய போதகர்கள் மூலமாக இவர் அறிந்து கொண்ட செய்தி, அவருடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போவதாகவும், அந்த குழந்தை சிங்கத்தை போல தைரியமான ஆட்சி செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்கிறார். அதாவது தன்னுடைய தேசத்தை, இனத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரரசர் பிறக்கப் போவதை உணர்ந்து அவர் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கிறார். அப்படியே நாம புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய செய்திகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். கன்னி மேரி என்று நம்பக்கூடிய மேரி அவர்களுக்கு ஒரு தேவதூதன் மூலமாக ஒரு செய்தி வருகிறது. அதுல ஒரு குழந்தையை, ஒரு தேவகுமாரனை பெற்றெடுக்க போவதாக அந்த செய்தியானது அறிவிக்கப்படுகிறது. அதன் பிறகு மேரியை பரிசுத்த ஆவியானது
சூழ்ந்து அவளை கர்ப்பவதியாக்கியதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக மேரி கர்ப்பமடைந்ததை அறிந்து ஜோசப் கலக்கமடைந்து அவளை தள்ளி வைக்க நினைத்ததை நாம் பார்க்க முடியும். நான்காவதாக ஜோசப்புக்கு ஒரு தேவதூதன் தோன்றி அந்த குழந்தை ஒரு தேவகுமாரன் என்றும் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்ட செய்தியை நாம் பார்க்க முடியும். அதற்கு பிறகு அந்த குழந்தையானது யார் என்றால் தாவீது என்ற அரச பரம்பரையில் வரக்கூடிய ஒரு ராஜ ரத்தம் என்பதை குறிப்பிட்டு எதிர்காலத்தில் இந்த யாக்கோபு என்ற குடும்பத்தை சார்ந்தவர்களை ஆட்சி செய்ய போவதாக பைபிளானது விளக்குகிறது. அலெக்சாண்டர் வாழ்க்கையில அவருடைய தாய்க்கு முதலில் இறை செய்தியானது இடி மற்றும் அக்னி மூலமாக அந்த ஒலிம்பியஸ் என்ற கன்னித்தாய்க்கு வெளிப்பட்டதை நாம பார்க்க முடியும். இரண்டாவதாக பைபிள்ல மேரிக்கு பரிசுத்த ஆவி சூழ்ந்து செறிவூட்டப்பட்டதை பத்தி பேசப்பட்டிருக்கும். அதே போல அலெக்சாண்டருடைய தாய்க்கு அப்போலோ என்ற தெய்வத்தோடைய சக்தியானது பாம்பு வடிவில ஒலிம்பியஸ் என்ற கன்னிப்பெண்ணை அலெக்சாண்டரின் தாயை, அதாவது மாசிடோனிய பேரரசர் பிலிப்பின் மனைவியை சூழ்ந்ததை பற்றி நாம் பார்க்க முடியும். ஒலிம்பியஸ் என்ற அவருடைய தாயை மேரியின் உடலை பரிசுத்த ஆவியால சூழப்பட்டிருக்கு. அதே போல அலெக்சாண்டரின் தாயான ஒலிம்பியஸை கடவுளுடைய, அதாவது அப்போலோ என்ற தெய்வத்துடைய பாம்பு வடிவில் வந்த அந்த சக்தியானது அவளை சூழப்பட்டிருக்கு. இப்படித்தான் இவ்விருவருமே கர்ப்பமடைந்தார்கள். மூன்றாவதாக இருக்கக்கூடியது, இந்த உண்மையை அறிந்த ஜோசப் தன்னுடைய மனைவி கர்ப்பமடைந்ததை அறிந்து அவளை தள்ளி வைக்க நினைத்ததை நாம் பார்க்க முடியும். இதே போலத்தான் மாசிடோனிய பேரரசர் பிலிப்பும் தன்னுடைய மனைவி கடவுளுடைய ஒப்பந்தத்தின் மூலமாக அவள் கர்ப்பமடைந்ததை நினைத்து அவளுடன் பேசுவதையும் பழகுவதையும் குறைத்து கொண்டார். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஜோசப்புக்கு ஒரு இறை தூதன் தோன்றி அந்த குழந்தையானது சாதாரண குழந்தை அல்ல, ஒரு தேவகுமாரன், அதுவும் யாக்கோபு என்ற யூத இனத்தை ஆட்சி செய்வதற்காக இந்த மண்ணில் பிறக்க போவதாக கூறப்படுகிறது. இதே போலதான் பிலிப் என்ற அரசருக்கும் கிரேக்க சமயத்தை சார்ந்த தலைவர்களால சில உண்மைகள் அவருக்கு விளக்கப்படுது. அந்த குழந்தை மிகப்பெரிய வெற்றியாளராக வரப்போவதாக, இந்த சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்ய போவதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. கருவுற்ற அந்த குழந்தையுடைய அடையாளமானது சிங்கத்தை போன்றது அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியும். இதே போலதான் இயேசுவை சிங்கத்துக்கு ஒப்பாக வர்ணிக்கப்படுவதை நாம பைபிள்ல பார்க்க முடியும். எதிர்காலத்துல ஆட்சி செய்ய போவதாக அந்த குழந்தையை மிகப்பெரிய வெற்றியாளராக பார்த்தார்கள். அதே போலதான் இயேசுவோட பிறப்பு காலத்துல ஒரு மேஷியாவாக கருதினார்கள். இந்த ரெண்டு சம்பவத்திலுமே கதைகள்ல வரக்கூடிய ஒரு சில செய்திகளை தவிர அடிப்படையா இருக்கக்கூடிய உண்மைகள் பாத்தீங்கன்னா இரண்டுமே ஒன்று போல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அலெக்சாண்டருடைய வாழ்க்கையில உண்மையிலேயே அவர் கன்னித்தாய்க்கு பிறந்தாரா என்பது இங்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து பேசவில்லை. இந்த இடத்துல நாம குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த நம்பிக்கையானது கிறிஸ்தவ சமயத்துக்கு முன்பே பரவலாக நம்பப்பட்ட ஒரு நம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர் தான் உண்மையான இரட்சகராக இருப்பார் அப்படின்ற ஒரு பரவலான நம்பிக்கையால தான் இந்த நம்பிக்கையை பிற்காலத்துல புதிய ஏற்பாட்டுல இணைக்கப்பட்டதை நாம பார்க்க முடியும். இது மட்டுமல்ல, இன்னும் அநேக கன்னித்தாய்கள் தேவகுமாரன்கள் உள்ளனர். இவர்களை குறித்தும் நாம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளியில் சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.